श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्योपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामग्र्योपास्महे शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदेक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्तु मे देवसदा त्वदीया द्यावरङ्गाञ्जराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामूर्धं क्षरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पारदेशनाथ विदग्धगोष्ठी समराङ्गनेषु जिगीषतोमे कवितार्केन्द्राञ्जुक्वाकृतिमादनं विभेयाः व्याख्यामुद्रां करसरस्ये पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकवितरे बिन्द्रेकर्षण्णः प्राणस्येदं स्वप्रावेन्म आविर्भूयादनगमहिमा मानसे वागधीशः இப்போ அஸ்மாகம் தேசா முடிஞ்சுட்டா சுவாமி அதுல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல fourth one ரிக்தஸ்தானம் பூரயத்தை பண்ணி முடிச்சிருக்கு சுவாமி. முடிச்சாச்சு. ஸ்வபாஷயா ஸ்லோகார்த்தம் லிகத. ஸ்வபாஷயா ஸ்லோகார்த்தம் லிகத. இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லட்டும். படிச்சுட்டு ஃபுல் ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு அர்த்தம் சொல்லட்டும். அடியன் சுவாமி. அடியன் சுவாமி. அரியன கோசகன் ஆரம்பிக்கிறீங்களா? கங்கை யமுனை செய்வா அந்த ஸ்லோகமா இல்ல இன்னொன்னு ரெண்டு ஸ்லோகம் இருக்குல்ல, கங்கை யமுனை செய்வா உத்தரம் சமுத்திரஸ்ய ரெண்டுமே. गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु. गंगै यमुनै गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी வல்லாம் வந்து எல்லாம் வந்து சன்னிதிம் குருவெல்லாம் வந்து நான் தங்கி இருந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டாடு? உத்தரம் சமுத்திரஸ்ய हिमाद्रेशश्च वै दक्षिणम् वर्षं तद्भारतं नाम भारती यत्र सन्तति. சமுத்திரஸ்ய உத்தரம் வந்து சமுத்திரத்துக்கு உத்தரமான பகுதியும் ஹிமாத்ரேஷ்ட வை தட்சிணம் ஹிமமலைக்கு தட்சிணமான பகுதிகளும் எந்த நிலம் உள்ளதோ அந்த நிலம் வந்து அந்த நிலத்துக்கு வந்து பாரதம் அப்படின்னு பேரு. அதாவது அங்க இருக்கவெல்லாம் வந்து சரஸ்வதியோட அருள் பெற்றவா அப்படின்னு பொருள். गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु. गंगा यमुना கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி, நீங்க எல்லாரும் இந்த ஜலத்துக்குள்ள வாங்கோ. उत्तरं यत्समुद्रस्य हिमाद्रेश्चैव दक्षिणं वर्षं तद्भारतं नाम भारती यत्र सन्ततिः. उत्तरं यत्समुद्रस्य, அதாவது கடலுக்கு நார்த் பக்கத்துல இருக்கிற ஹிமாத்ரேஷைவ தக்ஷிணம், ஹிமாலயா மவுண்டன்ஸ் உடைய சதர்ன் சைடு. வருஷம் தத் பாரதம் நாம, அங்க இருக்கிற அந்த பூமி வந்து
பாரதம் அப்படின்னு பெயர் கொண்டது. பாரதி எத்திர சந்ததி, பாரதி அதாவது சரஸ்வதி, அங்க வந்து சரஸ்வதி ஜெனரேஷனா பாஸ் ஆயிட்டு வரா. அதாவது நாலேஜ் வந்து ஜெனரேஷனா பாஸ் ஆயிட்டு வருது. அடியன் அடியன் விஜய் சார்நாதன் சொல்லாமா? गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु. गंगा यमुना கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. உத்தரம் யத் சமுத்ரஸ்ய ஹிமாத்ரேஷ்சைவ தக்ஷிணம் वर्षतद् भारतं नाम भारती यत्र सन्ततिः. हिमालय மலைகளுக்கு கீழே சமுத்திரம் இந்தியன் ஓஷன் அதுக்கு மேல இருக்கிற நிலம் வந்து பாரத்னு பேரு இருக்கு. இங்க வந்து சரஸ்வதி எப்பவுமே கட்டாட்சம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அந்த சரஸ்வதி கிட்ட இருந்து வர அந்த நாலேஜ் வந்து பாரத்ன்ற லேண்ட்ல எப்பவுமே இருக்கு. அடியன் சுவாமி 3 குழந்தைகளுமே வாசிச்சிட்டாங்க. அடியன் சுவாமி எல்லா குழந்தைகளும் வாசிச்சுட்டாடி. இது வந்து அஸ்மாகம் தேசா இருக்கு இல்லையா, அதை பத்தி 5 வாக்கியங்கள் கேக்குறதா? கேக்குறது இல்லையா? ஒரே நிமிஷம் அங்கே ஒண்ணுல ஹெட்போன் தான் படுத்தின்னு இருக்கு, என்ன வேற ஒண்ணும் கிடையாது. கேக்குறதா? கேக்குறதா? ஆடியன் சுவாமி கேக்குது சுவாமி. கேக்குறதா? நல்லா கேக்குறதா? என்ன கேக்குறது இல்லையா? சரி சரி, அப்படியே படுத்தல எனக்கு அப்பையில இருந்து. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு ஷேர் அதுல வந்து டைப் பண்ணிக்கிறேன். கோசகன் சுவாமியை விட்டுட்டு போயிட்டார். அடியன் சுவாமி குழந்தை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? ஒரு நிமிஷம், நானு அப்படியே சொல்ல சொல்ல டைப் அடிப்பேன், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே நீங்க ஐயா இருந்தது. சம்ஸ்கிருதத்துல டைப் அடிக்கலாமேன்னு வேர்டை ஓபன் பண்ணா அது ஓப்பனே ஆக மாட்டேன், ஏதோ ப்ராசஸிங்.
blank தெரியுதா? அடியன் தெரியுது சுவாமி. இப்ப சொல்லுங்க என்ன தலைப்புன்னா அஸ்மாக்கம் தேசா இல்லையா? அஸ்மாக்கம் தேசா தானே? அடியன் சுவாமி. अस्माकं देशः एतन वाक्यानि पञ्चवाक्यानि சொல்லிட்டே வாங்க. கோசகன் சொல்றேன். ஒவ்வொருத்தர் ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டே வாங்க. जनसङ्ख्यायाः दृष्ट्या भारतं प्रथमः देशः अस्ति. जनसङ्ख्या दृष्ट्या जनसङ्ख्याः दृष्ट्या भारतं प्रथमः देशः अस्ति. देशः अस्ति. ओके नेक्स्ट அடுத்தது आर्यावर्तः अस्य देशस्य प्राचीनं नाम. आर्यावर्तः अस्य देशस्य प्राचीनं नाम. ओके அடுத்தது 1947 तमे संवत्सरे भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. ओके அடுத்தது अस्माकं भारतभूमिः पञ्चदश संवत्सराः तुरुष्कयवनादिभिः पाश्चात्यायैः च शासिताः. சுவாமி கோசகன் சுவாமி வேற பாயிண்ட் சொல்லும், ஏன்னா நிறைய பாயிண்ட் இருக்கு. வேற எதுனா சொல்லும். ஏன்னா 5 பாயிண்ட் தான், 5ன்றது 7 கூட எழுதலாம், அதுல இதெல்லாம் வேண்டாம். வேற அஸ்மாகம் பாரதம் சுஜலா கரெக்டா சொல்லலாமா? சுஃபலா சஸ்யஸ்யாமலா வெரி குட். ச இயம் தரா தேவானாமபி சித்தானி. கரெக்ட். தேவானாமபி சித்தானி ஆகர்ஷதி. சூப்பர். என்ன அருமையான சென்டென்ஸ் இல்லையா? அடுத்தது வேற நல்ல அருமையா இருக்கணும். சரி, பாரதத்தை பத்தி பெருமையா சொல்லணும், அந்த மாதிரி சென்டென்ஸ் எடுங்க. சின்ன சென்டென்ஸா இருக்கணும், ரொம்ப லாங்கா இருக்கக்கூடாது. புறா புறா ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதா இருக்கக்கூடாது. துஷ்யந்த शकुन्तलयोः पुत्रः भरतः सम्पूर्णं भारतं शासति स्म. ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு 2 சென்டென்ஸ் எழுதுவோமே. அருமையா இருக்கணும். ஸ்ரீ பாரதத்துடைய பெருமையை பத்தி சொல்ற மாதிரி இருக்கணும், சும்மா கண்ணாபண்ணான்னு இருக்கக்கூடாது. विश्वस्य बृहत्तमः पर्वतशृङ्खला अपि भारते एव अस्ति. திருப்பியோ विश्वस्य बृहत्तमः पर्वतशृङ्खला अपि भारते एव अस्ति. विश्वस्य बृहत्तमः யார் சொன்னாரு? இதுல இல்லையே. बृहत्तमः पर्वतशृङ्खला अपि भारते एव अस्ति. उत्तमम् उत्तमं. भारते एव अस्ति. इन् वन मोर. விஸ்வஸ்ய பிருஹத்தமஹ பர்வத ஸ்ருங்கலா இருக்கு பத்தியா? இந்த இடத்துல பிருஹத்தமா பர்வத ஸ்ருங்கலா வரணும். ஏன்னா
பிருகத்தமாங்கிறது பர்வத சிங்கலாவை சொல்றது. அதனால விஸ்வஸ்ய பிருகத்தமா பர்வத சிங்கலா அப்படி பாரதே ஏவ அஸ்தி. அப்ப இது ரெண்டுமே ஒரே லிங்கத்துல வரணும், ஒரே ஜெண்டர்ல வரணும். அடுத்தது சொல்லுங்க சுவாமி. विशालाः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः च सन्ति. திருப்பியும் विशालाः पर्वताः शीतलानि उन्नताः पर्वताः शीतलानि हिमशिखराणि शिखराणि दीर्घाः नद्यः नद्यः मनोहराणि वनानि च सन्ति. मनोहराणि वनानि च सन्ति भारते सन्ति. ஓகேவா? வச்சா இதோட நிறுத்திக்கலாமா? இதை படிங்க. இப்ப இந்த இடத்துல ஜனசங்கியா திருஷ்டியான்னு வேணாம். ஓகே, பாரதம் அஸ்மாகம் மாத்ருபூமி. பாரதம் அஸ்மாகம் மாத்ருபூமி. प्राचीना भूमिश्च प्राचीना देशश्च प्राचीनः देशश्च. ओके, படிங்க. अस्माकं देशः अस्माकं भारतम् अस्माकं मातृभूमिः प्राचीनतमः देशश्च प्राचीनतमः देशश्च. அடுத்தது आर्यावर्तः अस्य देशस्य प्राचीनं नाम. 1947 संवत्सरे भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. अस्माकं भारतं 1947 எப்படி சொல்லணும்? 19 வந்து ஏகாதಶ, நவதச. அப்புறம் 47க்கு सप्तचत्वारिंशत्. ओके, 47 नवदश 47तमे वंशे 1947तमे संवत्सरे भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. अस्माकं भारतं सुजला सुफला सस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति. पुरा शकुन्तलयोः पुत्रः भरतः सम्पूर्णं भारतं शासति स्म. विश्वस्य बृहत्तमा पर्वतशकुन्तला சரி, விஸ்வஸ்ய बृहत्तमा पर्वतशृङ्खला अपि भारते एव अस्ति. उन्नताः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च भारते सन्ति. गुड, उत्तम. अस्माकं देशः भारतम् अस्माकं मातृभूमिः प्राचीनतमः देशश्च. आर्यावर्तः अस्य देशस्य प्राचीनं नाम. 1947 संवत्सरे भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. अस्माकं भारतं सुजला सुफला सस्यश्यामला
स इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति पुरा शकुन्तलयोः पुत्रः भरतः सम्पूर्णं भारतं शासति स्म विश्वस्य बृहत्तमा पर्वतशृङ्खला अपि भारते एव अस्ति उन्नताः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च भारते सन्ति அடுத்தது அடியே விஜய் சாரநாதன் வாசிச்ச பிற்பாடு கேஷவம் வாசிக்கலாம். भारतम् अस्माकं मातृभूमिः प्राचीनतमः देशश्च आर्यावर्तः अस्य देशस्य प्राचीनं नाम 47 संवत्सरे भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. अस्माकं भारतं सुजला सुफला सस्यश्यामला अस्माकं भारतं सुजला सुफला सस्यश्यामला च इयन्धरा देवानाम् अपि चित्तानि आकर्षति. पुरा दुष्यन्तशकुन्तलयोः पुत्रः भरतः सम्पूर्णं भारतं शासति स्म. विश्वस्य बृहत्तमा पर्वतशृङ्खला अपि भारते एव अस्ति. उन्नताः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च भारते सन्ति. भारतम् अस्माकं मातृभूमिः प्राचीनतमः देशश्च आर्यावर्तः अस्य देशस्य प्राचीनं नाम 9 அந்த சமஸ்கிருத நம்பர் சொல்லி படிக்கணும். நம்பர் சமஸ்கிருதத்துல படிக்கணும். नवदश सप्तचत्वारिंशत् संवत्सरे भारतभूमिः स्वतन्त्रा अभवत्. अस्माकं भारतं सुजला सुफला सस्यश्यामला च इयन्धरा देवानामपि चित्तानि आकर्षति. पुरा शकुन्तलयोः पुत्रः भरतः सम्पूर्णं भारतं शासति स्म. विश्वस्य बृहत्तम पर्वतशृङ्खला अपि भारते एव अस्ति. उन्नताः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च भारते सन्ति. धन्यवाद. முடிஞ்சதா? அடியன் சுவாமி குழந்தைகள் வாசிச்சிட்டாங்க. இப்ப அடுத்தது வந்து ஏக வாக்கியேன சம்ஸ்கிருத பாஷாயா உத்தரத்தை. அடியன் சுவாமி குழந்தைகளே ஆன்சர் பண்ணட்டுமா? அடியன்
அடியன் சொல்லாமா அது அப்படின்னு சுவாமி பேசுறது கேட்கல. அடியன் அடியனுக்கும் கேட்கல. கேக்குறதா? எப்ப கேக்குறதா? அடியன் சுவாமி இப்பதான் கேக்குறதா? அடியன் சொல்லட்டுமா? हिमालयः भारतस्य मस्तकं हिमालयः भारतस्य मस्तकं काश्मीरप्रदेशः अस्य मकुटम् अस्सां प्रदेशः अस्य दक्षिणभुजः வாமபுஜகான்னு மாத்திங்கன்னு சொன்னேன் நான். வாமபுஜகா அப்புறம் பஞ்சன பிரதேசம் பஞ்சநத அதே பஞ்சாபரி பஞ்சநத பிரதேசः दक्षिणभुजः दक्षिणभुजः அடுத்தது मध्यप्रदेशः च अस्य हृदयम् मध्यप्रदेशः च अस्य हृदयम् ஓகேவா? அடுத்து மூணாவது 3 மூணாவது क्वेश्चन என்ன? अस्मिन् देशे कानि सन्ति? कानि एकजगमारि कानि सन्ति? विशालाः पर्वताः शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि शीतलानि हिमशिखराणि दीर्घाः नद्यः मनोहराणि वनानि च सन्ति. करेक्टा? कथं देवानामपि चित्तम् आकर्षति. इयं धरा कथं हौ देवानामपि चित्तम् आकर्षति. எப்படி வந்து சுஜலா சுஜலா சுபலா சஸ்யஸ்யாமலா இயம் தரா चित्तानि आकर्षति. देवानामपि चित्तानि आकर्षति. ஓகேவா? படிக்கிறீங்களா? அடி முன்னாடி வாசிச்ச மாதிரி அந்த ஆர்டர்லயே வாசிக்கலாம். கோர்ஸுக்கு அமைக்கலாம். अस्माकं देशे के पण्डिताः आसन्? पाणिनिः, चाणक्यः, वत्तोजिदीक्षितः इत्यादि पण्डिताः अस्माकं देशे आसन्. अस्माकं देशस्य शरीरं वर्णयत. अस्माकं देशस्य हिमालयः भारतस्य मस्तकं, काश्मीरप्रदेशः अस्य मुकुटम्, अस्सां प्रदेशः भारतस्य दक्षिणभुजः, वामभुजः, पञ्चनप्रदेशः अस्य दक्षिणभुजः, मध्यप्रदेशः च अस्य हृदयम्. अस्मिन् देशे कानि सन्ति? अस्मिन् देशे विशालाः पर्वताः, शीतलानि हिमशिखराणि, दीर्घाः नद्यः, मनोहराणि वनानि च सन्ति. इयं धरा कथं देवानामपि चित्तम् आकर्षति. जलास्पदा सस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति. एकवाक्येन संस्कृतभाषायाम् उत्तरत.
अस्माकं देशे के पण्डिताः आसन्? पाणिनिः, चाणक्यः, भट्टोजीदीक्षितः इत्यादि पण्डिताः अस्माकं देशे आसन्। अस्माकं देशस्य शरीरं वर्णयत। हिमालयः भारतस्य मस्तकं, काश्मीरप्रदेशः अस्य मकुटम्, असामप्रदेशः अस्य वामभुजः, पञ्चनदप्रदेशः अस्य दक्षिणभुजः, मध्यप्रदेशः च अस्य हृदयम्। अस्मिन् देशे कानि सन्ति? अस्मिन् देशे विशालाः पर्वताः, शीतलानि हिमशिखराणि, दीर्घाः नद्यः, मनोहराणि वनानि च सन्ति। इयं धरा कथं देवानामपि चित्तम् आकर्षति? सुजला सुफला शस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति। अरे अस्माकं देशे के पण्डिताः आसन्? पाणिनिः, चाणक्यः, भट्टोजीदीक्षितः इत्यादि पण्डिताः अस्माकं देशे आसन्। अस्माकं देशस्य शरीरं वर्णयत। हिमालयः भारतस्य मस्तकं, काश्मीरप्रदेशः अस्य मकुटम्, असामप्रदेशः वामभुजः, पञ्चनदप्रदेशः दक्षिणभुजः, मध्यप्रदेशः च अस्य हृदयम्। अडियन् वामभुजः न वेस्ट् ताने अडियन्? वामभुजः न लेफ्ट्, दक्षिणभुजः न रैट्। ओ अडियन् निனைச்சிட்டா वामभुजः न वेस्ट् நினைச்சேன் अडियन्। वामभुजः न लेफ्ट् நான் வாம் தல் லெப்டிஸ்ட் எல்லாம் ஹிந்தில வாம் தல் அப்படின்னு சொல்லி. अस्सामप्रदेशः वामभुजः, पञ्चनदप्रदेशः दक्षिणभुजः, मध्यप्रदेशः च अस्य हृदयम्. அடேன் அப்படினாலும் அஸ்ஸாம் வந்து ரைட்ல தானே இருக்கு. நமக்கு ரைட்ல இருக்கு. ஓ பஞ்சநத பிரதேசன்றது ரைட் சைடு. ஓ அடேன் சமக்கிறேன். अस्मिन् देशे कानि सन्ति? विशालाः पर्वताः, शीतलानि हिमशिखराणि, दीर्घाः नद्यः, मनोहराणि वनानि च सन्ति। इयं धरा कथं देवानामपि चित्तम् आकर्षति? सुजला सुफला शस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति। पाणिनिः चाणक्यः भट्टोजीदीक्षितः भट्टाजी இருக்காங்க. भट्टोजी भट्टोजीदीक्षितः इत्यादि पण्डिताः आसन्। हिमालयः भारतस्य मस्तकं, काश्मीरप्रदेशः अस्य मकुटम्, असामप्रदेशः वामभुजः, पञ्चनदप्रदेशः दक्षिणभुजः, मध्यप्रदेशः च अस्य हृदयम्। विशालाः पर्वताः, शीतलानि हिमशिखराणि, दीर्घाः नद्यः, मनोहराणि वनानि च सन्ति। सुजला सुफला सस्यश्यामला च इयं धरा देवानामपि चित्तानि आकर्षति। அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த லெசன்
இப்போ அஸ்மாகம் தேசः முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது ஹிமாலயா. இந்த ஸ்லோகம் இதுல வந்து முதல் ஸ்லோகம், இது குமார சம்பவத்துல முதல் ஸ்லோகம். நான் படிக்கிறேன், யாருன்னா ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு யாருன்னா ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணுங்க. அரியன் சுவாமி கேஷவ் வாசிக்கலாமா கூட சுவாமியோட? இதுல இந்த இதுல இருக்க 2 போட்டோவும் அடியன் எடுத்த போட்டோ. பத்ரிநாத் போற வழியில இது வந்து இது கண்டமன்னம் கடிநகர் கங்கை மேல இருந்து எடுத்தது, அடியன் எடுத்த போட்டோ இது. அது மாதிரி இது வந்து கௌரி பர்வதம்னு பேரு இதுக்கு, பத்ரிநாத் பக்கத்துல முன்னாடி அந்த பர்வதம் இது. இது 2ம் சரி. அஸ்யுத்தரஸ்யாம் दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितपृथिव्या इव मानदण्डः अस्त्युत्तरस्याम् दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितपृथिव्या इम्मिल्लियंग स्थितपृथिव्या इव मानदण्डः अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितपृथिव्या इव मानदण्डः திரும்பியும் இதே மாதிரி அஸ்த்யுத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா हिमालयो नाम नगाधिराजः
पूर्वापरौ तोयनिधिवगाह्य पूर्वापरो तोयनिधिवगाह्य पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थिता पृथिव्या इव मानदण्डः स्थितपृथिव्या इव मानदण्डः स्थितपृथिव्या इव मानदण्डः நீங்க 3 தடவை இதை படிங்க சுவாமி 3 தடவை अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितपृथिव्या इव मानदण्डः अस्त्युत्तरस्यां दिवि देवतात्मा दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितपृथिव्या इव मानदण्डः अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितपृथिव्या इव मानदण्डः அடுத்து யாரா படிங்க அடியன் கோசகன் வாசிக்கலாம் அடியன் ஸ்லோகத்தை படிக்கணுமா இல்ல ஸ்லோகாடியன் देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इति क्षम्यतां स्थितः पृथिव्या इव मानदण्डः அடியன் சுவாமி 3 தடவை வாசிக்கிட்டோம் சாமி அர்த்தம் தெரிஞ்சா வாசிங்க அர்த்தம் இருக்காங்க கூட अस्त्युत्तरस्य दिशि देवतात्मा हिमालयो नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः उत्तरस्यां दिशि अस्य இந்த ஹிமாலய மலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா உத்தரஸ்யாம் திசி பாரத பர்வதத்துக்கு பாரத தேசத்துக்கு வந்து வடக்கு பகுதியில இருக்கு தேவதாத்மா அவர் வந்து தேவதை சுத்தமான ஆத்மா உத்தமமான ஆத்மா அவர் தேவதாத்மான தேவதைன்னு அர்த்தம் ஓகே ஆத்மா இருக்கிற ஹிமாலயோ நாம அவர் சரி இவரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போருமா அவர் யாருன்னு தெரிஞ்சு அவர் யாருன்னா ஹிமாலயோ நாம அவருக்கு பேர் என்னன்னா ஹிமாலயம் நகாதிராஜா இவர் வந்து மலைகளுக்கெல்லாம் வந்து அரசர் पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः पृथिव्या அதாவது பிருத்திவி பூமியில இருக்க பூமியோட மானதண்டா இவ அதாவது பூமியோட ஸ்கேல் மாதிரி இந்த மலை வந்து இருக்கான் பூர்வாபரௌ தோயனிதிவகாஹ்ய பூர்வாபரௌ கிழக்கு திசையில அப்புறம் மேற்கு திசைகள்ல இருக்கு தோயனிதி இல்ல கிழக்குக்கும் மேற்குக்கும் தோயனிதிவகாஹ்ய ரெண்டு இது இருக்கு இல்லையா கடல்கள் கிழக்கு பக்கம் இருக்கிற கடல் மேற்கு பக்கம் இருக்கிற கடல் இது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னா மானதண்டா இவ பிருத்திவியாக மானதண்ட இவ பூமிக்கு ஒரு ஸ்கேல் போல அளவுகோல் போல இருக்குது அது அப்படின்னு ஓகே சரி நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்
உத்தரஸ்யாம் திஷி இது வந்து அஸ்தி பிளஸ் உத்தரஸ்யாம் பிரிச்சு படிச்சு. ஓகேவா? நான் என்ன பண்றேன், இது எடுத்துக்கிறேன். என்ன சொல்றது, நான் வந்து இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறேன். எதுக்கு போகணும், டைம் இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். अस्ति ओके उत्तरस्यां दिशि देवता प्लस आत्मा देवतात्मा. ओके वा? हिमालयः हिम प्लस आलयः हिमालयः. नाम नाम नग नग सॉरी नग प्लस अधिराजः नगाधिराजः. नगाधिराजः पूर्व प्लस सॉरी अपरौ पूर्वापरौ. ओके पूर्वापरौ तोय निधि अवगाह्य तोय निधि प्लस अवगाह्य अवगाह्य तोय निधिवगाह्य. ओके वा? स्थितः पृथिव्याः प्लस इव पृथिव्या इव. அங்கே ஒரு சந்தி இருக்கு. ஓகேவா? என்ன சந்தினா விசர்க சந்தி. விசர்க சந்தி வந்து அங்க டிராப் ஆயிருக்கு. என்ன சொல்றது, லெட்டர் வந்து அதனால டிராப் ஆயிருக்கு. ஓகே. மானதண்டः ஓகேவா? இப்ப படிப்போமா? அஸ்தி உத்தரஸ்யாம் இதை வந்து இப்ப ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே ஓகே. हिमालयः नाम नगाधिराजः देवतात्मा उत्तरस्यां दिशि अस्ति. ओके वा? सः अंडरस्टूड. सः न ही न ही. இங்க வந்து இன்னும் கூட சேர்க்கணும். உத்தரஸ்யாம் திசி. ஓகேவா? पूर्वापरौ तोय निधीव गाह्य 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 उत्तरस्यां दिशि उत्तरस्यां दिशि पूर्वापरौ எங்க இருக்கு? பூர்வாபரோ தோயநிதீவ காஹ்ய அஸ்தி. இதுதான் வாக்கியம். இது வந்து வாக்கியம்னு பேரு. இது வந்து இது என்ன சொல்றது, இதுக்கு அன்வயம்னு பேரு. ஹிமாலயா நாம தேவதாத்மா நகாதிராஜ. இதுக்கு இங்க கூட போடலாம், தப்பு இல்லை. தேவதாத்மா நகாதிராஜः उत्तरस्यां दिशि पूर्वापरो तोयनिधीवगाह्यत् अस्ति.
सः पृथिव्याः पृथिव्याः मानदण्डः इव अस्ति अण्डर्स्टुण्ड् சரியா முடிஞ்சு हिमालयः नाम नगाधिराजः हिमालयः नाम देवतात्मा नगाधिराजः उत्तरस्यां दिशि पूर्वापरौ तोयनिजीवगाह्य अस्ति सः इस् अण्डर्स्टुण्ड् हियर् ओके वा सः इस् अण्डर्स्टुण्ड् हियर् सः पृथिव्याः मानदण्ड इव अस्ति आल्सो अण्डर्स्टुण्ड् हियर् இது சொல்லல ஓகேவா இது என்ன இதுக்கு பேர் இது வந்து சந்தி பிரிச்சு பதம் பிரிச்சு சொல்றது சரியா இது வந்து என்னன்னு பேரு இதுக்கு ஒரு அன்வயம் ஸ்லோகான்வயம் பேரு ஸ்லோகான்வயா இதுக்கு பேரு இப்பதான் அர்த்தம் சொல்லணும் ஹிமாலயா இதுக்கப்புறம் தான் அர்த்தம் சொல்லணும் ஹிமாலயா நாம ஹிமாலயம் என்கிற தேவதாத்மா தேவதை நகாதிராஜா மலைகளின் அரசன் நகாதிராஜா இங்க வந்துட்டா இது வந்து பதச்சேதம் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பதச்சேதா ஸ்லோகான்வயா இப்படிதான் படிக்கணும் இப்படிதான் இதை வந்து படிக்கணும் இப்படிதான் எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க ஓகேவா அடுத்தது வந்து ரெண்டு ஸ்லோகான்வயா இதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சம்ஸ்கிருதத்திலே ஜிஸ்ட் எழுதணும் ஓகே ஸ்லோகான்வயா ஹிமாலயா நாம தேவதாத்மா ஹிமாலயன் என்கிற தேவதாத்மா நகாதிராஜா மலைகளின் அரசன் உத்தரஸ்யாம் திசி வடக்கு பக்கத்திலே பூர்வாபரௌ கிழக்கையும் மேற்கையும் தோயநிதி இந்த கடல்களுக்கு இடையிலே அவகாகிய அடைத்துக் கொண்டு அஸ்தி இருக்கிறது அடைத்துக் கொண்டுனா ரெண்டுத்துக்கும் நடுவுல பிக்ஸ் ஆயிருக்கு சஹான யாரு அந்த தேவதாத்மா நகாதிராஜா பிருத்திவியாக மானதண்ட இவ அஸ்தி உலகத்தின் அளவுகோல் அதாவது உலகத்தையே அளக்கும் அளவுகோல் போல இருக்கிறது சரியா இப்ப இதுக்கு அப்புறம் தான் சந்தி சமாசம் எல்லாம் பதச்சேதம் பண்ணணும்னா இங்கதான் சந்தி சமாசம் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இந்த இடத்துல அதுக்குன்னு தனி கிளாஸ் எல்லாம் கிடையாது இங்கேதான் ஓகேவா ஹிமாலயா ஓகேவா நகாதிராஜா எல்லாம் எழுதிக்கணும் அப்படியே சுவாமி எழுதி கொடுத்துட்டார் அப்படியே எனக்கு மனசுல பதிஞ்சு போச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது எனக்கு தான் வரும் திருப்பி உங்களுக்கு வராது நான் படிக்கல நீங்க தான் படிக்கிறீங்க ஓகேவா அடுத்தது நகாதிராஜா அடுத்து என்ன சொல்றது பிருத்திவியாக இவ பூர்வ அப்புறம் இதை மேல எடுத்து போயிடும் ரெண்டு இது வந்து 1 2 நகாதிராஜா அடுத்து 3 என்ன சொல்றது பூர்வ பிளஸ் அபரௌ பூர்வாபரௌ அடுத்து 4வது என்ன சொல்றது நிதி பிளஸ் அவகாஹ்ய நிதீவ காஹ்ய ஓகே 5 தெர்னாட் பிருத்திவியாக பிளஸ் இவ பிருத்திவ்யா இவ ஆச்சா இது வந்து சந்தி சமாசம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா சமாசங்கள் ஹிமஸ்ய ஆலயா ஹிமாலயா இப்படிலாம் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் ஓகே ஹிமஸ்ய ஆலயா ஹிமாலயா சமாசம் अच्छा नगानाम अधिराजः नगाधिराजः இது வந்து சமாசம் நகாதிராஜः அடுத்தது வேற என்ன இருக்கு தேவதா ஆத்மா
देवता च आत्मा च देवतात्मा देवता च असौ 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 आत्मा च देवतात्मा முன்னெல்லாம் என்ன கேட்பா, என்ன வாசிக்கிறேன்னு கேட்பா. இந்த மாதிரி நான் ரகுவம்சம் வாசிக்கிறேன், குமாரசிங்கனா ஒரு ஸ்லோகம் சொல்லு அப்படின்பா. அஸ்தியுத்தரஸ்யாந்தி சரி தேவதாத்மாக்கு விக்கிரகம் சொல்லணும், அதுக்கு போய் விக்கிரகம்னு பேர். திருச்சி சொல்ற தேவதாச்ச அசோ ஆத்மாச்ச அப்படின்றது வந்து விக்கிரக வாக்கியம்னு பேர் இருக்கு. இதுக்கு தேவதாத்மான்னு சொல்றது வந்து சமாசம்னு பேரு. பூர்வாபரோ பூர்வா பூர்வஹா ச अपरहा अपरहा च ओके पूर्वापरौ पूर्वापरौ ओके என்ன சொல்லணும்னா ஹிமாலயா சமாசம் சொல்லுன்னுவா, விக்கிரக வாக்கியம் சொல்லுன்னுவா. விக்கிரக வாக்கியம்னா இந்த மாதிரி ஹிமஸ்ய ஆலயா அப்படிங்கிறது விக்கிரக வாக்கியம், சமாசம் வந்து ஹிமாலயா. இப்படிதான் வந்து அந்த காலத்துல கற்றுக் கொடுப்பா. இப்படிதான் நாங்கெல்லாம் கற்றுக்குவோம். ஒரு ஸ்லோகத்துக்கு இப்படி கற்றுக்குவோம். ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸுக்கு 6 ஸ்லோகம் 5 ஸ்லோகம் ஆகும். இதுக்கப்புறம் வந்து இது சொல்லுவா, அது பேர்னா சம்ஸ்கிருதத்திலேயே வந்து ஒரு ஜிஸ்ட் சம்ஸ்கிருதத்திலேயே சொல்லணும். ஓகே, பாரதஸ்ய உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயः நாம பர்வதானாம் ராஜः அதிராஜः திஷ்டதி. சः பூர்வசமுத்திரம் உத்தரசமுத்திரம் च அவகாஹ்ய திஷ்டதி. अतः सः पृथिव्याः मानदण्ड इव अस्ति इति कालिदासः वर्णयति அப்படின்னு சொல்லணும். இவ்வளவு தூரம் ஒரு ஸ்லோகத்துக்கு நடத்துவா. அதனால்தான் அந்த காலத்துக்கு எல்லாராலையும் சுலபமா, கிராமர்லாம் முள்ளமா தான் நடத்துவா, கிராமர் வந்து நடத்த மாட்டா. இப்ப சுவாமி எனக்கு சந்தி தெரியல சுவாமின்னு ஆரம்பி ஸ்கூல்ல நடத்துற மாதிரி கிடையாது. ஓகே, இப்ப என்ன ஆச்சுன்னா இதுலயே வந்துடும், இதுலயே உங்களுக்கு சமாசம்லாம் வந்துடும். ஹிமாலயா நகாதிராஜா இது வந்து சந்தி, இது வந்து சமாசம். ஹிமஸ்யாலயா ஹிமாலயா ஷஷ்டி தத்புருஷம், நகானாம் அதிராஜா இதுவும் ஷஷ்டி தத்புருஷம். தேவதாச்ச அசோ ஆத்மாச்ச இது வந்து தேவதாத்மா, இது வந்து துவந்த சமாசம். பூர்வாச்ச அபரஹாச்ச பூர்வாபரோ இதுவும் வந்து துவந்த சமாசம், ரெண்டுமே துவந்த சமாசம். இந்த மாதிரி படிக்க என்ன ஆகுனாக்கா இருக்கிறது 6 சமாசம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் எல்லாமே. சம்ஸ்கிருதம் ஒரு 50 ஸ்லோகம் வாசிச்சாலே சந்தியும் சமாசமும் அப்படியே கை வர வந்துடும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பழங்காலத்துல பண்ணக்கூடிய. பழங்காலம் நான் கூட அப்படிதான் படிச்சேன், ரொம்ப காலம்லாம் இருக்கு. முன்னெல்லாம் என்ன புஸ்தகமே கிடையாது, 4 தடவை ஸ்லோகத்தை சொல்லுவா, பசங்க திரும்பி சொல்லிடுவா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸ்லோகம் சொல்ல எழுதிப்பா, சில பேர் எழுதிப்பா, சில பேர் எழுத முடியாது. அப்பெல்லாம் எழுதுற வசதியும் கிடையாது சில பிள்ளைங்கலாம். சரி, இதை வந்து நான் சேவ் பண்ணி அனுப்புறேன். இன்னைக்கு இதோட கிளாஸ் போறோம். நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை இப்படிதான் படிக்கணும், சரியா? படிப்போமா இந்த மாதிரி? நான் இந்த டாக்குமெண்ட்டை அனுப்பிச்சு வைக்கிறேன், நான் எல்லாருக்கும் சேவ் பண்ணிடுங்க. சரி, சந்தோஷம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம், நிறைய ஆயிடுச்சு. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वभद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.